வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டொமஸ்டிக் டூரிசம், அதாவது உள்நாட்டு சுற்றுலா 2022. உள்நாட்டு சுற்றுலா 2022 அந்த சுற்றுலால தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. நல்லா பாருங்க, தமிழ்நாடு வந்து 2020 போன வருஷம் 2022 அந்த பிரகாரம் அந்த பிரகாரம் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் டூரிஸ்ட் அட்டாக் பண்றதுல ஃபாரின் டூரிஸ்ட் வெளிநாடும் டூரிஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுல 6வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 6வது இடத்துல இருக்கு. அதாவது இது 2021 கணக்கு பண்ண அந்த சென்சஸ் பார்க்கும்போது 2021 ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது 2022ல கொஞ்சம் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச 44வது செஸ் ஒலிம்பியாடு போட்டி இதே மாதிரி போட்டிகள்னால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க, டொமஸ்டிக் டூரிஸ்டும் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, தமிழ்நாடு சுற்றுலா 2022 உள்நாட்டு சுற்றுலாவில் இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடமும் வெளிநாட்டு சுற்றுலாவில் தமிழ்நாடு 6வது இடமும் பெற்றுள்ளது. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி யூனிட் நம்பர் 9ல தமிழ்நாடு இன் செகண்ட் ஸ்பாட் இன் டொமஸ்டிக் டூரிசம்ல 2022ல தமிழ்நாடு 2வது இடத்துலையும் ஃபாரின் டூரிஸ்ட் அட்டாக் பண்றதுல தமிழ்நாடு 6வது இடத்துலையும் இருக்கிறது. சரிங்களா? இதே மாதிரி வேற இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ல யூனிட் நம்பர் 9 சம்பந்தம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் நல்லா படிங்க. ஏன் அப்படின்னா குரூப் 4 நோட்டிபிகேஷன் நம்ம எப்பனாலும் எதிர்பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி இன் பினான்சியல் 2028. தமிழ்நாடு பொருளாதாரம் 2028. சரிங்களா? 2028 ஆண்டுல தமிழ்நாடோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு டு ஹோல்ட் 8% ஷேர் இன் இந்தியன் எக்கனாமி இன் பினான்சியல் இயர் 2028. ஒன்றும் இல்லை, அதாவது தமிழ்நாடு வந்து 8% ஷேர் இந்தியன் எக்கனாமியில 8% ஷேர் வந்து பினான்சியல் இயர் 2028 இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து 2028ல 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும். பாருங்க, 2028 நிதியாண்டில் இந்தியா பொருளாதாரத்தில் 8 விழுக்காடு பங்கை தமிழ்நாடு வைத்திருக்கும். இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும், அதாவது 2028ல. அதே மாதிரி பாருங்க, தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ் வரும். தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா, செகண்ட் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ், 3rd ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப அப்படின்னா எந்த பினான்சியல் இயர் அப்படின்னா 2028 பினான்சியல் இயர்ல இந்தியன் எக்கனாமியில 8% வந்து தமிழ்நாடுக்கு ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது குரூப் 1ல கூட கேட்கலாம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா பாருங்க, நமக்கு தெரியும் இந்தியா வந்து $5 ட்ரில்லியன் எக்கனாமியை 2025 ரீச் பண்ணணும் நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் எக்கனாமியை 2030 ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். கண்டிப்பா இது வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். பாருங்களேன், நம்ம 2028 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு 2028 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு வந்து $1 ட்ரில்லியன் எக்கனாமியை 2030 கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ரீச் பண்ணிடுவோம். சரிங்களா? இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற ஒரு டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.